இன்னைக்கு நான் வந்து ஓணத்துக்காக ஒரு பாயசம் தான் செஞ்சு காட்ட போறேன். முதல்ல நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு சேமியாவை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. 3-4 நிமிஷம் வறுத்தேன், நல்லா செவந்து வாசனை வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசியை 2 மணி நேரம் சுடுதண்ணில் ஊற வச்சு இதில் சேர்த்துருக்குறேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 3 பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இது 3ஆவது பாலை தான் விட்டு நம்ம இப்போ வேக வைக்கணும். 10 நிமிஷம் கிட்ட ஆகுது. சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. 150 கிராம் சேமியாவுக்கு 300 கிராம் வெல்லம் இதை மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் வெல்லம் நல்லா க்ளீனாக இருந்ததுன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே இப்படியே வரட்டி எடுக்கணும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேங்காவை இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி லைட்டாக செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவை எடுத்துட்டு முந்திரி திராட்சையும் நெய்யிலேயே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு நேந்திரம் பழத்தை இதை மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதே மாதிரி நெய்யில் வதக்கிக்கணும். பழம் நல்லா கனிஞ்சிருக்கணும், அப்போதான் டேஸ்டாக இருக்கும். நிறைய நேரம் வதக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த நெய் வந்து அதில் போட்டானா போதும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வறண்டுச்சு. நடுவில் நான் கிளறிட்டேன். இப்போ நம்ம இந்த வதக்கின நேந்திரம் பழத்தை இதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. அதோட சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இந்த 2ஆவது பாலை ஊற்றிடலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் விட்டு நல்லா கிளறிட்டு இந்த மொதல் பாலை ஊற்றிடலாம். அது ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஜஸ்ட் அதை அப்படியே நுரைச்சிட்டு வரும் பாருங்க. இப்போ இந்த வறுத்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, அது ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ இந்த வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அப்படியே ஏலக்காய் பொடியும் போட்டுக்கோங்க. பாயசம் பாருங்க, சூப்பரா இருக்கு.